நானும் அப்பத்துல இருந்து தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஏய், டேபிள் அப்புறமா துடைக்கலாம், தலை ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி கொண்டு வா. என்னடா காஃபி கேட்ட இப்படி முழிக்கிற? போய் காஃபி கொண்டா. சரி சார். கங்குலி, இப்ப நீ தான் ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுங்க. திருடா? எதுக்குப்பா? அது இல்லைங்க, என் பணம் எடுக்கிறேன், நீங்களே எடுங்க. எதுக்கு யோசிக்கிறீங்க? கொடுங்க. கொடுங்க சார். 740 இருக்கட்டுங்க. இதுல மொத்தம் 5000 ரூபாய் இருக்கு. இப்ப கேம் என்னன்னா, இப்ப நம்ம 5 பேர் அந்த செவுத்தை பார்த்து நிப்போம். அந்த எலிமினேட் ஆன 2 பேருக்கு இந்த பணத்தை கொடுப்போம். அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ரூம்ல அங்கங்க ஒளிச்சு வைக்க சொல்லுவோம் நம்ம. அவங்க 1 2 3 சொன்ன உடனே இந்த பணத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும். 2 நிமிஷத்துல யாரு அதிக பணம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி கணக்கு. யார்கிட்ட பணம் கம்மியா இருக்கோ அவங்க தோத்த மாதிரி கணக்கு. One, 2, 3, start. அட, எங்க ஒளிச்சு வச்சாங்க? ஒரு 10 ரூபாய் கூட காணோம். பெருமாள் சார், இங்க இருக்குது சார். அங்க இல்ல சார், இங்க இருக்குது பாருங்க. டேய், தள்ளி போடா. அப்படியே தள்ளுறேன். நான் மனுஷன் நீ. இங்க இருக்குது சார். ஐயோ, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2500 ரூபாய் நோட்டு. 1500 ரூபாய் இங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட 30. உன் 30 யாருக்கு ஆகணும்? நீ சொல்லியா? கிடைக்கல சார். ஒன்னும் கிடைக்காதவனுக்கு இந்த சீட்ல உட்கார்ற அருகதை இல்ல. போய் வெளியில உட்காரு. சார், அப்படி சொல்லாதீங்க சார். சொல்றது காதுல விழலையா? ப்ளீஸ் சார், அப்படி சொல்லாதீங்க. சார், கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு சார். டைம் அப். ஸ்டாப். யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட 1500. உங்ககிட்ட 2000 சார். உங்ககிட்ட 300 ரூபாய். உங்ககிட்ட 30 rupees. கேம் டிசைன் பண்ணது நீ. உங்ககிட்ட 30. ஓ, போய் அவங்க கிட்ட உட்காரு. சொக்கர சோக்கி பா. நீ கேம் விட்டு வெளியே போயிட்ட. சார், பெருமாள் ஜெயிச்சிட்டாரு சார். பெருமாள் ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் பெருமாள் பொண்ணு பொழைச்சிடும் சார். கடவுளே, என் பொண்ணை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறப்போ நான் இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கேன். அதே மாதிரி என் பொண்ணைய காப்பாத்துப்பா, காப்பாத்து. இது என்னது இது? சார், காஃபி. அங்க வெய்ய. இது என்னடா இதெல்லாம்? என்னடா திருட மாதிரி முழிக்கிற? எடுத்துறேன் சார். செய்ய, கிளீன் செய்ய. ஹலோ, யாரு? நான் சுப்பராஜ்டா. எந்த சுரேஷ்? உனக்கு 3 ரூபாய் வட்டியில 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த சுப்பராஜ்டா. என்ன சொன்ன? எனக்கு 3 ரூபாய் வட்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? எது கொடுத்த? நீ ஏமாத்துவேன் தெரியாததுனால. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ வட்டி குடுக்கலனாலும் பரவாயில்லடா. உன் கையெடுத்து கும்பிடுறேன், காலை பிடிச்சு கேக்குறேன். அசல கொடுத்தா போதுண்டா. முதல்ல வட்டி என்ன, அசல் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ மண்ணோல அழிஞ்சு போயிட்டு வாடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்டா. யார்கிட்ட சொல்றியோ சொல்லிக்க. 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா அது ஒழுங்கா கேட்கணும் இல்ல? வாய்க்கு வந்தபடி பேசுறான். சார், இங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். ப்ரொடியூசர் ரகுபதியை அவருடைய ஆபீஸ்ல 3 மணிக்கு பார்க்கணும்.
சந்திக்கலாம். டேய் சார், ப்ரொடியூசர் ரகுபதி இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா வேண்டாமா? நான் வேலையில இருந்ததுனால மறந்துட்டேன் சார். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கிளம்பு சீக்கிரம். சரி சார். போ சீக்கிரம் போய் கதவு தர. சார், கீ காணும் சார். தேடுறா தேடு. ப்ரொடியூசர் செலபதியா இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல 3 மணிக்கு பார்க்கணும். டேய் இங்க வா. அது என்னடா சாவி அங்கதானடா இருக்கு? சரி சார். சீக்கிரம் போ. டேய் நாம ரகுபதியை பார்க்க தானே போறோம், அங்க போறதுக்கு பேக் எதுக்குடா? சார் உள்ள வை. சார், நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட ஊருக்கு போறேன்னு. சரி ஏதோ ஒன்று செய்ய, சீக்கிரம் கிளம்பு. சரி சார். எடுங்க பெருமாள் சார். நம்ம எல்லாம் எழுத்தாளர்கள், ஆனா நடிகர்கள் கிடையாது. இப்ப நான் டிசைன் பண்ண கேம்ல நம்ம நடிக்க போறோம். அங்க உட்கார்ந்துருக்கவங்க நமக்கு மார்க் போடுவாங்க. யாரு கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஈஸி தான். சீன் என்ன? ஆஹா, ஒரு பொண்ணை 2 பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து காப்பாத்துவான். பொண்ணு ரேப் நாங்க 2 பேர் பண்ணும்போது அவரு ஹீரோவை வந்து காப்பாத்துவாரு. ரேப் முடியறதுக்குள்ளார வந்து காப்பாத்தணும் சார். இவன் பிளான் என்னவா இருக்கும்? எதுக்கு இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், நீ என்ன பிளான் போட்டாலும் ஜெயிக்க போறது நான் தான்டா. ஜெயிங்க, யார் வேணான்னு சொன்னது? அதுவும் பாப்போம். காப்பி அடிக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல சார் ஜெயிக்கிறது. இங்க எங்கயாவது ஆட்டோ கிடைக்குமா? ஆட்டோவா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அது வண்டியா? வீட்டுக்கு போகணுமா நீங்க? ஆமாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, எங்க வீட்டுக்கு வாங்க. அவள நல்லா கட்டி அப்படி. ஆமா. வாமா, என்ன நீ அட்டம் முடிச்சிட்டு இருக்க? வான்னு சொல்றேன்ல. வா. ஐயோ, இவன் மறுபடியும் வந்துட்டான். என்ன பார்த்த பரிசு கேட்பானே இவன். பார்க்காத மாதிரி நிப்போம். ஓ, மாட்டிக்கிட்டேனா? அப்பாடா, போயிட்டான் போல. ஹலோ சார். இருக்கு 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 சார், உள்ள வச்சிருக்கேன். உள்ள பத்திரமா தான் இருக்கு. சார் 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 ஐயோ சார், ஐயோ சார் 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 உள்ள உள்ள வச்சு அப்படா போயிட்டான். யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க. கேம் பாதியிலே நின்னனால எந்த முடிவுக்கும் வர முடியல. இப்போ நாங்க 3 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். 4 பேரையும் சீட்டு போட்டு குழுக்குள்ள எடுப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்களை எலிமினேட் பண்ணிடலாம். யார் பேரியா வந்திருக்கு? பிரசாத். ஐயோ, ஆட நீங்க தான்.
டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் போனு? ஐயோ அத்தையா சார் தூக்கி எறிஞ்சிங்க. இவனும் இவனோட புடலங்க போனு. சார் கண்டினியூ பண்ணலாம் சார். சாந்தமூர்த்தி, your time starts now. இப்ப நம்ம கேம் என்னன்னா, இப்ப நம்ம 3 பேரும் நம்ம உடம்புல இருக்கிற துணியை ஒவ்வொன்னா கலட்டணும். நம்ம 3 பேர்ல யார் அதிக துணியை கலட்டுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ தான்டா ஃபர்ஸ்ட். பட்டனை கலட்டு, இல்லைன்னா கேம்ல இருந்து வெளியே போயிடுவ. வேண்டான்னு சொல்லுங்க சார், பாவம் சார். இவன் தப்பிச்சிட்டான், இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். அடுத்து நீதான். இப்ப நீதான் பண்ணணும். முடியலன்னா நீ வெளியே போன மாதிரி. பெருமாள் டைம் ஆன் பண்ணு. சார் தப்பு சார், இதெல்லாம் பாவம் சார். ஆன் பண்ணியா? வேணாம் சார். பண்ண மாட்டேன், இது தப்பு சார். நீ ஆன் பண்ணலன்னா ஆட்டம் பாதியில நின்றுமா? இப்போ உன்னோட டைம் தொடங்கிருச்சு. கவ்யா வேண்டாம். ஹலோ, ரூல்ஸ் பத்தி ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஜெயிக்க போறது நான் தான். நல்ல வேலை பண்ண. உட்காரு சார். பெருமாள் அவர் பொண்ணுக்கா இன்னமா கஷ்டப்படுறாருன்னு பார்த்தா என்னால தாங்க முடியல சார். பெருமாள் பொண்ணு பொழைச்சுக்கல சார். பெருமாள் ஜெயிச்சிருவாப்ல இல்ல சார். பெருமாளை ஜெயிக்க வச்சு. பெருமாள் ஜெயிக்க மாட்டாரு, அவரோட பொண்ணும் பொழைக்க மாட்டா. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே சார். ஆமா, அதுதான் தலையெழுத்து. சார் நீங்க நினைச்சீங்கன்னா பெருமாளை ஜெயிக்க வைக்கலாம்ல சார்? ஜெயிக்க வைங்க சார், ஜெயிக்க வைங்க சார். ஜெயிக்க வைக்கிறது கிடையாது, இங்க சாக போறதே பெருமாள் தான். பெருமாள் பெருமாள் எதுக்கு சார் சாகணும்? பெருமாள் நீங்க காப்பாத்திருவீங்கல்ல? பெருமாள் காப்பாத்திருவீங்கல்ல? அட உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏகாம்பரம், நாங்க முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாதுப்பா. ஏன்னா நாங்க யம தூதர்களே இல்ல. ஏன்னா நாங்க நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல இருக்கிற உலகத்துல இருந்து வந்திருக்கோம். இவரு எங்க உலகத்தோட இளவரசர். இளவரசரா? அப்படி இருக்கும்போது என்ன பரலோகம் கூட்டின்னு போறதுக்கு நீங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? எங்க உலகத்தோட சாஸ்திரத்தின்படி எங்களுக்கு வரப்போற அதிபதி எங்க லோகத்துக்கு கீழே இருக்கிற நரகத்துக்கு போய் 30 நாட்கள் யமதூதர்களாக இருந்து பூலோகத்துக்கு வந்து ஆத்மாக்களை எடுத்துக்கொண்டு வரணும். மனிதர் உயிரோடு இருக்கும்போது படுற கஷ்டத்தை விட இறந்ததுக்கு அப்புறம் தான் அதிக கஷ்டங்கள் படுறாங்க. அப்பதான் ஆன்மாவோட ஆசைகள் வெளிப்படும். இவர் இந்த 30 நாட்கள்ல எத்தனையோ மரணங்களை சந்திக்கணும், எவ்வளவோ அழுக்குறல்களை கேட்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல யாராவது கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்பட்டு அவங்கள காப்பாத்தினா இவர் எப்பவும் ராஜாவா ஆக முடியாது. இன்னையோட அந்த 30வது நாள் முடியுது. எனக்கு இப்ப புரியுது சார், மேல இருந்து ஒரு பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்னு. ஆமா,
எங்களோட வருகைக்காக எங்க லோகம் பயங்கர ஆடம்பரமா தயாராகிக்கிட்டு இருக்கு. அதை ஞாபகப்படுத்தாதான் அந்த பொண்ணு வந்தா. அப்படின்னா பெருமாள் பொழைக்க மாட்டாரா சார்? வாய்ப்பில்லை.